லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள கால்நடை பண்ணைகளை இந்தியாவின் அமுல் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடும் முயற்சிக்கு பால் உற்பத்தி நிறுவன ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் அமுல் நிறுவன ஊழியர்கள் கடந்த 8ஆம் தேதி இலங்கையில் உள்ள விவசாய நிலங்களை ஆய்வு செய்யும் பணியை முன்னெடுத்துள்ளதாக தேசிய பண்ணை விலங்குகள் மேம்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தேசிய பண்ணை விலங்குகள் மேம்பாட்டு சபையின் கீழ் உள்ள 31 விவசாய நிலப்பகுதிகள் 28,000 ஏக்கர்களை கொண்டதாகும். இந்தியா இலங்கை இடையே அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தேசிய பண்ணை விலங்குகள் மேம்பாட்டு சபைக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் அமுல் பால் உற்பத்தி நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர, இந்தியாவிலிருந்து பால் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் 15,000 மில்லியன் டாலர்கள் அளவுக்கு இலங்கையில் அமுல் முதலீடு செய்யப் போவதாகவும் தெரிவித்தார். ஐலாண்ட் மில்கோ நிறுவனங்களின் பணிகள் மாற்றப்படாது என்றும் இலங்கை பால் உற்பத்தி நிறுவன ஊழியர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவின் அமுல் நிறுவனத்திற்கு கால்நடை பண்ணைகளை குத்தகைக்கு விடும் முயற்சிக்கு இலங்கையின் பால் உற்பத்தி நிறுவனமான மில்கோ நிறுவன ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.